ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ரொம்ப நாளாக நான் வீடியோஸ் போடாமல் இருந்தேன். இப்போ நான் திரும்பவும் நான் ரெகுலராக வீடியோஸ் போடலான் இருக்கேன். அந்த வீடியோஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தரணும். நம்ம சேனலில் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய விட பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இப்போ நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம். புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் வீடியோஸ் எதுவுமே போடலை. அதனால் நான் இன்னையிலேருந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். ரெகுலராக பாருங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீட்டில் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் நான். அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக க்ளீனிங் வேலை தான் இருக்குது. சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன் நான். இன்றைக்கி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் செஞ்சேன். செஞ்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சேன். சாம்பார், பால், இது சாதம் இருக்குங்களே, பீட்ரூட் பொரியல் பண்ணேன். எல்லாருக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இது எனக்கு மட்டும்தான் இன்றைக்கி லஞ்சு. எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். தயிர் இருக்குது, அதை தாளித்து நாங்கள் மதியானம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள். கிச்சன் பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இதை நம்ம கடகடன்னு க்ளீன் பண்ண போகிறேன். என்னுடைய கிச்சன் நான் உங்களுக்கு காமிச்சதில்லை. ஃபுல்லாக அடுத்த வீடியோஸ்லேருந்து நம்ம கிச்சன் டூர் அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ எங்கள் வீடு இதுதான். ஊஞ்சலில் பாருங்கள் துணி ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கடகடன்னு நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த இடம்லாம் கூட பாருங்கள் ஒரே கசமச்சான்னு இருக்குது. இது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பாத்திரம் ஃபுல்லாக விளக்கிட்டு கேஸ் எல்லாம் ஃபுல்லாக துடைக்கணும். எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். கேஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்குது. நம்ம தோடெல்லாம் இருக்குது. தோடை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்திரம் வளர்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இவ்வளோ பாத்திரம் இருக்கே, எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அந்த நேரத்தில் நமக்கு பிடிச்ச வீடியோஸ், நமக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ் ஏதாவது கேட்டுக்கிட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே நம்ம வேலை செஞ்சோம்னா அந்த வேலை செய்கிற அந்த டயர்டே இருக்காது. ஈஸியாகவும் வேலை செஞ்சினா வீடை க்ளீனாக ஆக்கிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. நிறைய பேர் பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் எப்படி பண்ணுவேன்னா, யார்கிட்டையாவது என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இல்லைன்னா என்னுடைய அம்மாக்கிட்ட அந்த மாதிரி யார்கிட்டையாவது ஃபோன் பேசிக்கிட்டே நான் பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சிடுவேன். அது எனக்கு கஷ்டமாகவே தெரியாது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலையெல்லாம் முடிச்சாச்சு. பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு ஷிங்க் ஃபுல்லாக வேலை அடிச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கிச்சன் டூர் ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிச்சன் டூர் ஒரு நாள் போடுறேன். எல்லா வேலையும் பிடிச்சிட்டு இப்போ துணி மடித்து வைக்கணும். எல்லாருக்கும் துணி துவைச்சி இப்போ எடுத்து வச்சுருவோம். ஆனால் மடிக்கணுன்னும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, துணி மடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் சோஃபாவில், சேரில் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. நானும் அப்படி தான் நேற்று துவைச்ச துணி இன்றைக்கி போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இப்படியே இருந்தால் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம டைம் கொடுத்தோம்னா அது கடகடன்னு மடித்து அந்தந்த இடத்துல வச்சிட்டோம்னா வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நான் எங்கள் வீடை காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்ம வீட்டுடைய ஃபுல் வியூ இதான். நான் துணி எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன். நம்ம வீடு பாருங்கள். இப்போ நம்ம வீடு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.